கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த இரவு நேரத்திலே நாளைக்காக கவலைப்படாதிருங்கள். நாளை தினம் தன்னுடையவர்களுக்காக கவலைப்படும். அந்தந்த நாளுக்கு அதினதின் பாடு போதும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகள் யாரெல்லாம் இணைந்திருக்கிறீங்களோ, நாளைக்காக கவலைப்படாதிருங்கள். நாளை தினம் தன்னுடையவர்களுக்காக கவலைப்படும். அந்தந்த நாளுக்கு அதினதின் பாடு போதும். அதுக்கு முந்தின வசனத்திலே முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேட வேண்டும். உலகத்துள்ள காரியத்தை தேடாமல் கர்த்தருடைய பிள்ளைகள் முதலாவது நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கு, தேவனுக்கு நம்ம எப்படி முதலிடம் கொடுக்கிறோம், அதை நம்ம கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். இரவு நேரத்தில் தூங்கும் முன்பாக நாளைக்குள்ள நாளை குறித்து கவலைப்பட்டு தூக்க வராமல் நைட் நேரத்திலே புலம்புற குடும்பங்கள் ஏகப்பட்ட குடும்பம் இருக்கு. இன்னொரு பக்கம் நைட் நேரத்திலே கவலைப்படுகிற குடும்பமும் இருக்கு. இன்னைக்கு நாளில் இப்படி நடந்துட்டேன், ஐயோ அப்படின்னு சொல்லி புலம்புற குடும்பமும் உண்டு. அப்போ ரெண்டு விதமான ஜனங்கள் இருப்பாங்க. ஒரு குடும்பம் நாளைக்காக யோசிச்சுட்டு இருக்கும், இன்னொரு குடும்பம் இன்னைக்கு நடந்ததை உட்காந்து யோசிச்சுட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி பிரச்சனை எங்களுடைய வாழ்க்கையில் வரக்கூடாது. நாங்கள் எப்போதுமே சமாதானமாக இருக்கணும், நாங்கள் எப்போதுமே சந்தோஷமாக இருக்கணும், எங்கள் வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கணும். அப்படின்னா என்ன செய்யணும்? காலைல தூங்கி எழுந்திரிச்ச உடனே காலையில் பைபிள் எடுத்து வாசிங்க, முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணுங்க, தேவனை தேடுங்க. அந்தந்த நாளுக்கு அந்தந்த பாடு. இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையிலே என்ன நடந்திருக்கு எல்லாம் தேவனுக்கு தெரியும். அப்போ நைட்டு படுத்து தூங்கும்போது என்ன செய்யணும், அதுக்கு முன்பாக என்ன செய்யணும்? இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில தேவன் நம்மளை எப்படி பாதுகாத்தார், அதுக்கு முதல்ல தேவனுக்கு நன்றி செலுத்தணும். சில குடும்பங்கள் வீட்டிலேயே முடங்கி போய் பல பிரச்சனைக்கு நடுவில் வாழ்ந்துட்டு இருப்பாங்க. நிறைய குடும்பத்தை சொல்ல முடியும். சில தாய்மார்கள் 31 நாளும் வீட்டிலே இருக்கிற தாய்மார்கள் உண்டு. கணவர் வெளியே கூட்டு போக மாட்டாங்க. சில கிராமத்தில் இருப்பாங்க, அந்த ஊர்லேயே வாழ்ந்துட்டு இருப்பாங்க. சில குடும்பம் கஷ்டத்தின் மத்தியிலே, உபத்திரத்தின் மத்தியிலே வாழ்ந்து கொண்டிருப்பாங்க. ஒவ்வொரு குடும்பத்திலையுமே ஒவ்வொரு பிரச்சனைகள், ஒவ்வொரு போராட்டங்கள், ஒவ்வொரு காரியங்கள் உண்டு. எனக்கு ஒரு ஜெபகுறிப்பு வந்துச்சு. சர்ச்சில் போய் தான் கல்யாணம் முடிச்சாங்க, ஆனால் இப்போ ஒரு 5-6 வருஷமா சர்ச்சுக்கே வரல. கல்யாணம் முடிஞ்ச புதுசில் தண்ணி அடித்தார், இப்போ தண்ணி அடிக்கலை, இப்போ கஞ்சா அடிக்கார் அப்படிங்க. ஆக மொத்தம் எல்லாம் போதை அடிமை தான். ஆனால் கணவர் சர்ச்சுக்கு வரல. பாஸ்டர் வீட்டுக்கு வந்து ஜெபம் பண்ணிட்டு போகிறாரு, குடும்பத்தில் இன்னும் சமாதானம் கிடைக்கல, வீட்டில் இன்னும் ஒரு நிம்மதி கிடைக்கல, புலம்புறாங்க. காரணம் என்ன? முதலாவது தேவனோட ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடலை. ஒரு குடும்பம் தூங்கி எந்திரிச்சு இருக்கிற இடத்துல முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணி அந்த நாளை ஆரம்பித்தால் அந்த குடும்பத்துக்கு என்ன வேணும், தேவன் எல்லாவற்றையும் தருவார், எல்லாவற்றையும் தருவார். சரி, காலையில் சீக்கிரமாக எந்திரிக்கணும், காலையில் முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணணும், காலையில் தூங்கி எந்திரிச்சு கையில் பைபிள் எடுத்து வாசிக்கணும் அப்படின்னா நைட்டு சீக்கிரமாக படுத்து தூங்கினா மட்டும்தான் காலையில் சீக்கிரமாக எந்திரிக்க முடியும். நைட் நேரத்தில் இந்த செல்ஃபோனை கையில் வச்சுக்கிட்டு பல மணி நேரம் அடிமையாக இருந்தாலோ, பல மணி நேரம் மூழ்கி போய் கிடந்தாலோ அவங்களோட வாழ்க்கை பல பிரச்சனைக்கு நடுவில் போயிட்டுருக்கும். ஏன் அதை சொல்ல வேண்டியிருக்கு அப்படின்னா, நிறைய குடும்பத்தில் கட்டப்பட்ட நிலைமை
இந்த கட்டப்பட்ட நிலைமையிலேருந்து எப்படியாவது வெளியில வரணும்னு சொல்லி ஆசைப்படுறாங்க. ஆனா முடியல. என்ன காரணம்? என்ன காரணம்? பல மணி நேரம் செல்போன்ல மூழ்கி போய் கிடக்குறாங்க. பல மணி நேரம் தேவனை தேடினால் அந்த குடும்பம் மிகுந்த ஆசீர்வாதம், மிகுந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா பல மணி நேரம் தேவனை தேடக்கூடிய பிள்ளைகளா மாறணும். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். கூட கொடுக்கப்படும், அதிகமா கொடுக்கப்படும். அப்ப நம்ம வீட்டுக்குள்ள அதிகமா தேவைகள் சந்திக்க வேண்டியிருக்கு அப்படின்னா தேவனை அதிகமா தேடுங்க. தேவனை அதிகமா தேடுறேன்னு சொல்லிட்டு செல்போன்ல போய் தேடிடாதீங்க. இருக்கிற இடத்துல முழங்கால் படிட்டு ஜெபம் பண்ணுங்க, கையில பைபிள் எடுத்து வாசிங்க, வீட்டில் பாட்டு படிச்சு ஜெபம் பண்ணுங்க, குடும்ப ஜெபம் பண்ணுங்க, தனி ஜெபம் பண்ணுங்க, தேவனை தேடுங்க. நைட் நேரத்தில் தனி ஜெபம் பண்ணுங்க, தேவனை தேடுங்க. எனக்கு எப்படி ஜெபம் பண்ணணும்னு தெரியல, பரவாயில்ல, முழங்கால் போட்டு உங்க இதயத்துக்குள்ள என்ன இருக்கோ அப்படியே பேசுங்க. தேவன் குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். இரவணத்துக்காக இன்னைக்கு செய்தி என்ன தெரியுமா? நாளைக்காக கவலைப்பட வேண்டாம். நாளைக்காக கவலைப்படாதிருங்கள். நாளை தினம் தன்னுடையவர்களுக்காக கவலைப்படும். அந்தந்த நாளுக்கு அது பாடு போதும். நமக்கு தெரியும் இன்னைக்கு இவ்வளவு காரியம் இருக்குன்னு சொல்லி நமக்கு தெரியும். நம்மளை உருவாக்குன தேவனுக்கு எல்லாமே தெரியும். நம்மளை உருவாக்குன தேவனுக்கு எல்லாமே தெரியும். அவர் பேரே உலக ரட்சகர். உலக ரட்சகருக்கு எல்லாம் தெரியும். உலகத்துல ஜனங்களை எப்படி மீட்டெடுக்கணும் அவருக்கு தெரியும். நம்ம இதயத்துக்குள்ள என்ன பாரம் இருக்கு அவருக்கு தெரியும். நம்ம இதயத்துக்குள்ள என்ன கவலை இருக்கு அவருக்கு தெரியும். அவருக்கு தெரியும். அதனால அவருடைய சமூகத்தில் அர்ப்பணிப்போம். கேளுங்க, அப்பா என் வாழ்க்கை இப்படித்தான்ப்பா இருக்கு, எனக்கு ஒரு விடுதலை வேணும்ப்பா. கேளுங்க, தேவன் தருவார். அதனால நைட் நேரத்தில் இன்னைக்கு செய்தி என்ன அப்படின்னா, நாளைக்காக கவலைப்படாதீர்கள். ஏன்னா சில குடும்பம் கவலையில தான், வேதனையில தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. வசனத்தை எந்த அளவுக்கு நீங்க விசுவாசிக்கிறீங்களோ உங்க வாழ்க்கையில அந்த அளவுக்கு அற்புதம் நடக்கும். காலைல தூங்கி எந்திரிச்சோடனே முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணுங்க. நாளைக்குள்ள நாள் தேவன் பார்த்து கொள்வார். நைட்டு படுக்கும்போது முழங்கால் படிட்டு ஜெபம் பண்ணிட்டு படுத்து தூங்குங்க. இன்பமான தூக்கம் தருவார். நாளைக்குள்ள நாள் எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றி ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாய் நேசிக்கலாம் அன்பு இந்த பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, நன்றி எடுத்து சொல்லியிருப்பா. இரவணத்துக்காக அப்போ அவங்க பிள்ளைகளோட நீங்க பேசியிருக்கிறீங்க, நன்றி. எந்தெந்த குடும்பத்தில் இணைந்திருக்காங்களோ அவங்களோட வாழ்க்கையில் என்னென்ன குறைகள் இருக்கோ எல்லா குறைகள் எல்லாம் கர்த்தர் நீக்கி இந்த இரவணத்திலே மன்னித்து உங்க பிள்ளைகளோட ரத்தத்தினால கழுவி சுத்திகரித்து மறுபடியும் ஆசீர்வதிங்கப்பா. குறைகள் குற்றங்கள் எல்லாவற்றையும் நீக்கிருங்கப்பா. எல்லாவற்றையும் நீக்கிருங்க. எல்லாவற்றையும் நீக்கிருங்க. கர்த்தரை விட்டு தள்ளி போன காரியங்கள் என்னெல்லாம் இருக்கோ எல்லாவற்றையும் நீக்கி உங்க பிள்ளைகளை பரிசுத்தப்படுத்தி மன்னித்து ஆசீர்வதிங்கப்பா. எங்க வாழ்க்கையில கர்த்தரை விட்டு தள்ளி போன காரியங்கள் என்னெல்லாம் இருக்கோ எல்லாவற்றையும் மன்னித்து உங்க பிள்ளைகளை பரிசுத்தப்படுத்தி உங்க ரத்தத்தினால கழுவி சுத்திகரித்து ஆசீர்வதிங்க. இந்த இரவு நேரத்தில் ஜெபிக்கிற குடும்பங்கள் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஆசீர்வதிக்கப்படட்டும்பா. ஆசீர்வதிக்கப்படட்டும்பா. எல்லா தடையெல்லாம் நீக்கி ஆசீர்வதிங்க. இரவு நேரத்தில் ஜெபிக்கிற குடும்பம் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஆசீர்வதிக்கப்படட்டும். இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஆசீர்வதிக்கப்படட்டும். எல்லா குறைகளெல்லாம் நீக்கி ஆசீர்வதிங்க. இரவு நேரத்திலே இன்பமான தூக்கம் தாங்கப்பா. பலவீனத்தை நீக்கி போடுங்க. பூரண சுகம் தாங்க. கண்ணீரை தொடங்க. யாரெல்லாம் எந்த வேதனையில கண்ணீரோடு இணைந்திருக்காங்களோ கண்ணீரை துடைத்து சமாதானத்தை கட்டுடுங்க, ஆசீர்வாதத்தை கட்டுடுங்க. குடும்பத்தினுடைய எல்லா தேவைகளெல்லாம் சந்திங்க. இரவு நேரத்திலே யாரெல்லாம் வெளியில இருக்காங்களோ எல்லா குடும்பத்துக்கும் எல்லா விதமான பாதுகாப்பு தாங்க. கர்த்தருடைய கரத்திலே ஒவ்வொரு குடும்பத்தையும் அர்ப்பணிக்கிறோம். உங்க பாத பிள்ளை தாழ்த்தீரம் அர்ப்பணிக்கிறோம். இந்த நாளிலும் உங்க பிள்ளைகளோட பேசியிருக்கிறீங்க. சமாதானமான நினைத்தை தாங்க.
அதிகாலவில் உங்களுடைய பாதவியில் கண்வழிக்க கிருபை செய்யுங்க. உங்க கரத்துல எங்களோட ஆவி, ஆத்மா, சரீரம், சிந்தனை எல்லாவற்றும் அர்ப்பணிக்கிறோம். கர்த்தர் பொறுப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் பிதாவே, ஆமென். தேவனுக்கு மே உண்டாதாக. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, 9363064181 என்ற நம்பர் கொண்டால் நாங்கள் உங்களுக்காக குடும்பத்துக்காக ஜெபிப்போம். God bless you. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.